வணக்கம் நண்பர்களே, உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனலுக்கு முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி அருமையான ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம். என்னென்னா மீன் மேக்கரும் முட்டையும் வச்சு ஒரு கிரேவி அருமையாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஒரு 200 கிராம் மீன் மேக்கர் வாங்கி நல்லா உப்பு போட்டு அவிச்சு அதை பிழிஞ்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கு. ஒரு 10 முட்டை அவிச்சு கிளியர் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு தாளிப்பு சாமியா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 3 தக்காளி பழம், ஒரு 5 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கு. தேவைப்பட்ட கருவேப்பிலை, வெங்காய பவுட்ரு, வெங்காயத்தை பெரிய வெங்காயம் அடித்து வச்சுருக்கு மிக்சியில், கடலை எண்ணெய், மட்டன் மசாலா தேவைப்பட்ட அளவு, சீரக சோம்பு பொடி தேவைப்பட்ட அளவு 1/2 ஸ்பூன் நம்ம போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள். இதுவே அதுக்கு தேவை. இது எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் பார்க்குறோம். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் கொடுத்தாச்சு. நான் ஒரு 100 கிராம் 125 கிராம் அளவுக்கு எண்ணெய் கொடுத்து கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்தாச்சு நல்லாயிருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த மசாலா ஐட்டத்தை போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்குவோம். ஏன் நம்ம வெங்காயம் சேர்க்காம தக்காளி பழம் சேர்க்கணும்னா ஆல்ரெடி வெங்காயத்தை நம்ம மிக்சியில் அடித்து வச்சாச்சு. அதை வதங்க விட்டால் மட்டும் போது கரைவிடணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் தக்காளி பழத்தை ஃபஸ்ட்டு போடணும். அப்போ தான் தக்காளி பழம் கரைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வெங்காயம் சேர்க்கணும். அதையும் தெரிஞ்சுங்க. இந்த கிரேவி அருமையான கிரேவிங்க. கடைசி வரையும் வீடியோவை ஆஃப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சூப்பராக இருந்தது. தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம். நம்ம மிக்சியில் அடித்து வச்சுக்கணும் பெரிய வெங்காயம், அந்த வெங்காயம் நம்ம சேர்க்கலாம். இது வதங்கும் போதே நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போடணும். ஏன் மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறோம்னா அந்த முட்டை கவுள் வரக்கூடாது. அதனால்தான் நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயம் சேர்க்குறது இந்த வாயுத்தன்மை வராததுக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொன்றும் சொல்லிடுறேன். மஞ்சத்தூள் கூட சேர்க்கறதுனால தவறு கிடையாது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இன்னும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்க்குறோம். அந்த மஞ்சத்தூள் வாடையும் வரக்கூடாது, வெங்காயம் வாடை வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி வைக்கணும். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். அதாவது ஒரு மட்டன் கிரேவி என்ன ஸ்டைலில் செய்வாங்களோ அதே மெத்தட்லேயே நம்ம அந்த முட்டையும் மீன் மேக்கரும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி மீன் மேக்கர் குலையாத அளவுக்கு அவிச்சு பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. உப்பு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம மீன் மேக்கரை சேர்த்துக்குவோம். நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் பார்க்குறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிறங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மீன் மேக்கர் சேர்த்துருவோங்க. ஃபுல்லாக அவிக்கக்கூடாது. மீன் மேக்கர் என்றைக்குமே தெரிஞ்சுங்க குழஞ்சும். அதனால் ஒரு 20% கம்மியாக தான் அவியல் பண்ணணும். ஏன்னா வேக்காடு கொடுக்கும்போது கரெக்டாக வரும். மீன் மேக்கர் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்குவோம். சீரக பொடி, சோம்பு பொடி, மட்டன் மசாலா. முட்டை கடைசியிலும் சேர்க்கணும், இப்போ சேர்க்கக்கூடாது. வீட்டு மசாலா மிளகா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம தண்ணீர் கொடுத்தாச்சு. மசாலா பொடி எல்லாம் வதக்கி கிளியராக தண்ணி நம்ம 1.5 செம்பு அளவுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கல் உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம். உப்பு மசாலா எல்லாம் கிளியராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 3 கொதிக்க விட்டு முட்டையை சேர்த்துக்குவோம். இது எல்லா சாப்பாடுக்குமே நல்லா ஒரு காம்பினேஷனானதுங்க. அதாவது டிஃபன் சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். டிஃபன் எடுத்து போனால் நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு மாதிரி சும்மா அப்படியே கம்மான்னு சூப்பராக இருங்க. இந்த கிரேவி பண்ணியிருக்கு. உங்களுக்கு பார்க்குறது தண்ணி மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வெங்காயம் அடிச்சு வச்சுருக்கோமா இல்லையா, அது கெட்டியான ஒரு மெத்தடில் இருக்குது. இந்த மெத்தடில் வரணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கடைஞ்சின்னா சுண்டி சூப்பராக வந்துடும். அருமையாக இருக்கும். இப்போ கரெக்டான மெத்தடில் வந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையாக சேர்த்துக்கிட்டோம். சேர்த்தாதான் அந்த கொதிமானத்தில் உப்புலாம் கிளியராக அது முட்டையை சேர்ந்துடும். அருமையான ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முட்டையை சேர்த்தாச்சுங்க. லைட்டாக ஒரு பரட்டி விட்டுருணும்.
சரிங்க, வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணாமுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய முட்டையும் மீன் மேக்கரும் வச்சு ஒரு அருமையான கிரேவி பண்ணியாச்சு. நம்ம இப்போ ரைஸுக்கு தகுந்தோடி தான் கிரேவி பண்ணியிருக்கோம். இந்த ரைஸு எல்லாத்துக்குமே சரியாக இருக்குங்க. சப்பாத்தி, பிரியாணி அனைத்துக்குமே கிளியராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு மட்டன் குழம்பு கிரேவி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மெத்தடில் நான் அந்த கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.